சாமி உன்னை காலை கையா எடுத்து கும்பிட்றேன். இந்த லைவ்ல எத்தனையோ பேர் பார்த்தாலும் சரி, எத்தனையோ பேர் எனக்கு கேவலம் சொன்னாலும் சரி, பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளையிலையுமே தப்பா பேசாத. என்னப்பா? வேணாம் பாவம். என்ன? எனக்கு இப்போ நிம்மதியா இருக்கு வெண்ணிலான்னே. நீ என்னை பத்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கவிதா? காசுக்கெல்லாம் பீத்திங்க மாட்டேன். எனக்கு தெரியும். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு, அடிபட்டு, பிள்ளைகள்ல பிரச்சனை பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி எல்லாம் பார்த்து உக்காந்துருக்கேன். சரியா? நானும் குடிசையில கடந்து, மண்ணுல கடந்து, அங்க கடந்து, இங்க பணக்கார வீட்டு பிள்ளை தான் நானு. அங்க போய், இங்க போய் கடைசியில கல்யாணம் முடிச்சு, கஷ்டப்பட்டு, அது பண்ணி, இது பண்ணி, இதே உட்காந்துருக்கோம். இந்த இப்போ உட்காந்துருக்கோம். கடவுள் நம்ம நல்லா இருந்தா நல்ல இடமே குடுப்பாரு. ஆமா கவிதா, நான் எல்லாருக்கும் அக்கா, அக்கானா எங்களுக்கெல்லாம் மூத்த அக்கா வளர்மதி அக்கா. ஆமா. என்னைய எல்லா பிள்ளைகளுமே மதிக்குங்க. நான் சத்தம் போட்டாலும் கேட்குங்க கவிதா. நீ என்னை தப்பா எடுத்துறாத. ஒத்த ரோசா லிப்டிக் அழகா இருக்கு. செல்வராணி. சரி செல்வராணி. நல்லா இருக்கீங்களா? அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி. நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போவோம். நெட்டு கிடச்சா பார்ப்போம். இங்கே தான் எல்லா பேரும் வராங்க. கவிதா கவலைப்படாதீங்க. உங்கள் உண்மையான காதல் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம உண்மையான ஒருத்தரை லவ் பண்ணு. அது கண்டிப்பாக அது ஒரு கதை சொல்கிறேன். இங்கேன சுற்றுது ஒரு பிள்ளை அப்படித்தான். என்ன தெரியுமா? நெட்டு கிடைக்கலையாங்கண்ணா. அதான் ஆளே வர முடியலை. ஒரு பிள்ளை அப்படித்தான். என்னம்மா பண்ணும்? ஒருத்தவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரி லவ் பண்ணேன். ரைட்டு. லவ் பண்ணால் உடனே பர்பஸ் பண்ணணுமா? உடனேயே வேறு இதில் இந்த யூடியூப்லலாம் வேறு. உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கவிதா, வாங்க கவிதா. சரிப்பா, நீ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா. சரியா? அப்படின்ட்டு அவங்களுக்கு உடனே எது முடியுமா? ஒரு குழம்பே வைக்கிறோம். ஒரு உப்பு கூடிருது, ஒரு உரப்பு கூடிருது. அதை என்ன செய்ய முடியும்? எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ வந்துடுவாங்களே சாப்பிட அப்படின்ட்டு. அது மாதிரி தான் எல்லாமே கஷ்டம்தான். பொறுத்து இருந்தால் பூமி ஆழ்வார். அது எல்லா பேரும் அமைஞ்சாத்தேன். அதனால் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. என்னப்பா? அதே நல்லது. அண்ணி உங்கள் தம்பி சுரேஷ் கூட தான். அப்படியா? சரிப்பா, நல்லதே நடக்கட்டும்ப்பா. அக்கா, நான் அடுத்த வாரம் பாண்டி முனி கோயிலுக்கு, வடப்புறம் காளி கோயிலுக்கு வருவேன் அக்கா. அடுத்த வாரமா? திருவிழாலாம் முடிஞ்ச பிறகா? வா வா, நீ வா வா, வெள்ளனே சொல்லிடு. நான் பாண்டி கோயிலில் இருக்கேன். நீ அங்கே பார்த்துருவோம் நம்ம. வெண்ணிலா அண்ணி, நீங்கள் என்ன ஊர்? நான் அவினாசி. அவங்களும் திருப்பூர் தான். 2 பேரும் ஒரே ஊர் தான். சரியா? ஓகே கவிதா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஐயோ ஏய் சும்மா ரெடி வெண்ணிலா, அதை பற்றியே போடாத. அதே சொல்லிட்டால அண்ணிட்ட, பார்த்துக்குருவோம் என்னான்னு. சரியா? ஓயாமா அதே சொல்லாத. வெண்ணிலா, நீங்கள் செல்வது மட்டும் செய்து விட்டால் என் உயிர் உள்ளவரே உங்கள் போதுமா? சரி வெண்ணிலா சொல்லு, நல்லதே சொல்லு அவளுக்கு. இதுதான் அதான் நான் இத்தனை நாள் எனக்கு இத்தனை நாள் இது வரல. இத்தனை நாள் இல்லை. அது இன்னைக்கு தான் கொடுத்துருக்கு. ஊட்டி ஒன்றா கொடுக்குது. கண்டிப்பாக அவங்க ஆசை நிறைவேறும். ஆமாம் கவிதா, நீங்கள் நல்லா இருக்கணும் கவிதா. உன்னை யாராவது பேச்சுனாங்க வச்சுக்கோ. நீ சும்மா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அது என்ன பழக்கம்? பொம்பளைகளை பேசுகிறது பேசக்கூடாது. அது அவங்க விருப்பம். அவங்க பாட்டுக்கு பாவம் சந்தோஷமாக இருக்கட்டுமே. இதில் என்ன இருக்குது? காசா பணமா? காசா பணமா சொல்லு. இது என்னது? குடும்பத்தோடு வந்திருக்காங்க. சரி, நான் இந்த பிள்ளை அப்பளம் பொரிந்துச்சு. இந்த செல்லை அங்கே கொண்டு போனால் ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருங்க, கவிதாவும் வெண்ணிலாவும். நான் போய் இது பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது? அப்பளம் பொரிச்சிட்டு வரேன். இல்லாட்டி செல்லை அங்கே எடுத்துகிட்டு போவா? அங்கே போனாவே இதாயிருமா? பேசிக்கிட்டே இருங்க. இந்த வரேன், அப்பளம் பொரிச்சிட்டு வரேன். இல்லாட்டினா சண்டை வரும். சரியா? ஐயோ, நான் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே கேட்குதான்னு பார்ப்போம். தளிக்க எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே டவர் இருந்தால் பார்ப்போம், இல்லாட்டி விடுங்க. என்னாடுதான் பார்ப்போமே.
பார்த்தா